ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் அவலும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஹெல்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு. கையில் எடுத்து புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஹெல்தியான லட்டு தாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அந்த பாசிப்பருப்புலேயே 4 ஏலக்காவும் எடுத்திருக்கேன். அதை ஸ்டவ் பற்ற வச்சு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிறம் மாறாமல் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு பாசிப்பருப்பு வறுபட்டுடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். அதுக்கடுத்து அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. கெட்டி அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் இருந்தாலுமே எடுத்துக்கலாம். இதில் வந்து நொய் இல்லாமல் முழுசாக இருக்கிற அவல் எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தால் நமக்கு வந்து அரைக்கிறதுக்கு நல்லா அரைப்படும். அதனால தான் இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். கையில் எடுத்து நசுக்கி பார்க்குறேன் பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு. அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து அதே கடாயில் 2 ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துருக்கேங்க. அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்ததால் நான் அப்படியே எடுத்துருக்கேங்க. இல்லைன்னா வேர்க்கடலை எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதையும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எள் வறுபட்டுடுச்சு, அதையும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. அந்த வெல்லத்தை எடுத்து ஒரு பக்கம் கரைய விட்டுடலாம். அது கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பாசிப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் வந்து இப்போ நமக்கு கரைஞ்சிருச்சிங்க. இந்த கரைஞ்ச வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் தூசு மண் இருக்குன்றதால நான் இப்போ வடிகட்டி எடுத்துட்டேன். இதுவும் இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச பாசிப்பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அவல் எடுத்துக்கலாங்க. அவலும் நல்லா சூடு ஆறிருக்கு. சூடு ஆறின பிறகு அரைச்சா தான் நமக்கு நல்லா அரைப்படும். சூடு ஆறின அவலையும் சேர்த்து இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவலும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும் அவல். அதனுடைய சேர்த்து நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் நீக்கி வச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் சேர்த்து இப்போ எடுத்த வறுத்து வச்ச எள்ளில் பாதி எள் இப்போ சேர்த்துக்க போகிறேங்க. அரைக்கிறதுக்கு பாதி வெள் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்தால் போதுங்க. நமக்கு வந்து வேர்க்கடலை வந்து அங்கங்கே நமக்கு சாப்பிடும்போது கடிப்படும்போது நல்லாயிருக்கும். அதனால் இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே எடுத்து வச்ச வெள்ளை தண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு பாகு பதம் ஒன்றும் தேவையில்லை. இது எவ்வளோ வெள்ளை தண்ணி சேர்க்கணுன்னா, வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கணுங்க. கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி இருக்கேன். இப்போ நம்ம வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதி வந்துச்சு. கொதி வந்த உடனே அரைச்சி வச்ச பாசி பருப்பு பொடியை சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா இந்த வெள்ளைப்பாகில் நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வேகுது. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அவல் வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது வேக வச்சிடலாங்க. நல்லா வெந்தால் தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா இது வந்து நல்லா கட்டியாயிடும். அதனால் இது போல் நல்லா வேக வைக்கணும். இது வேகும்போது நல்லா வாசம் வருங்க. நம்ம அவலும் பாசிப்பருப்பும் வேர்க்கடலையும் எல்லாம் சேர்த்து அரைச்சதால் நல்லா வாசம் கமகமன்னு வரும். இப்போ வெந்துடுச்சு. இதுக்கு வந்து எடுத்து வச்ச எள்ளும் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச எள்ளும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நல்லா சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறின பிறகு கைக்கு நெய் தடவிட்டு தேவையான அளவு எடுத்து நமக்கு உருட்டுனா ஹெல்தியான அவல் பாசிப்பருப்பு லட்டு ரெடிங்க. நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கையில் எடுத்து உருட்டுறோம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க. உருட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். லட்டு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்த 1 கப் அவலுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அவலும் பாசிப்பருப்புக்கு எனக்கு 12 லட்டு கிடச்சிதுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் ராகி ரெசிபிஸ்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. அதை
பாருங்கள். இதுவரைக்கும் என்னோட சேனல பொறுமையா பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.